சங்கீதம் 55 அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். இப்ப கரங்களை பலமாய் தட்டுவோமா? கவனிங்க, இந்த புதிய மாசத்துல வந்திருக்கிற தேவ ஜனமே, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், இருதயத்தையோ பார்க்கிறவர் கர்த்தர். அவருடைய பெயர் பொய்யுரையாத தேவன், மெய்யான தேவன். நம்முடைய தெய்வம் பேசும் தெய்வம். அந்த தெய்வம், கவனிங்கள், சங்கீதக்காரனாகிய தாவீதின் மூலமாக சொல்லுகிற ஒரு நல்ல ஆலோசனையான வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், அருமையான மகனே மகளே, என் மேல் உன் பாரத்தை, பாரத்தை என்று சொல்லும்பொழுது கஷ்டத்தை அல்லது கவலையை அல்லது போராட்டங்களை அல்லது உங்கள் மனதை வாட்டி வதைக்கிற வேதனைகளை என் மீது வைத்து விடுங்கள், நான் உங்களை ஆதரிப்பேன். இந்த மாதம் முழுவதும் ஆதரிப்பேன். இந்த மாதம் அல்ல, இந்த வருஷம் முழுவதும் ஆதரிப்பேன். இந்த வருஷம் மாத்திரமல்ல, இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலம் நம்முடைய தேவன், மரண பரியந்த நம்மை ஆதரித்து அவர் நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அருமையான தேவ ஜனமே, கவனியுங்கள். வேதத்திலே நல்ல ஒரு வார்த்தை உண்டு. ஏனெனில் இந்த சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டது போல எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அது அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அது அவர்களுக்கு, அப்ப விசுவாசத்தோடு கூட கேட்டால் அது நமக்கு பிரயோஜனப்படும். ஆமென். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த 5 மாதங்களை முடித்து 6வது மாசத்துல அடி எடுத்து வைத்திருக்கிறோம். உங்கள் பாரங்கள் எனக்கு தெரியாது, என்னுடைய பாரங்களை உங்களுக்கு தெரியாது. ஆனா நம்ம எல்லாருடைய பாரங்களையும் அறிந்த ஒருவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில அந்த பாரம் என்று சொல்லப்படுகிற கவலை, அந்த வேதனை எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாய் கர்த்தர் மேல் வைத்து விட வேண்டும். நீங்கள் சுமக்க வேண்டிய தேவை இல்லை. ஏற்கனவே தேவன் சுமந்து கொண்டார். சில நேரங்களில் நான் ஜெபம் பண்ணுவேன், என் ஆண்டவர் சுமந்து கொண்ட ஒன்றை நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் என் பாரங்களை சிலுவையில் சுமந்திருக்கிறார், என்னுடைய துக்கங்களை சுமந்திருக்கிறார், என்னுடைய பலவீனங்களை சுமந்திருக்கிறார், நோய்களை சுமந்திருக்கிறார். அவர் சுமந்து கொண்டிருக்க நான் ஏன் சுமக்கணும்? ஆகவே நான் விசுவாசத்தினாலே அதை சுதந்தரித்துக் கொள்வேன். எதை? சுகத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மையை. அல்லேலூயா. நமக்கு நம்பிக்கை தேவை. ஆமென். ஆகவே குறிப்பாக உங்களுடைய இருதயங்களிலே உங்கள் எதிர்காலத்தை குறித்த ஒரு பாரம் இருக்கலாம். பிள்ளை வளருகிறது, இந்த பிள்ளையை குறித்து ஒரு கற்பனை இருக்கிறது. நான் என்ன செய்யட்டும், வருகிற வருமானம் சற்பருமானமாக இருக்கிறதே என்று ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். அல்லது கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பாரத்தில் கட்டப்பட்ட நிலைமையில இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் அண்டையில் வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். கையை தட்டலாமா? இளைப்பாறுதலை கொடுக்கிற தெய்வம் நிச்சயமாய் கொடுப்பார். 1995 கவனிங்க, இந்த ஹார்ட் பேஷண்ட்டாக நான் இருந்த பொழுது செத்துடுவேன்னு தாங்க நான் 100% நம்பிக்கொண்டிருந்தேன்.
100% நான் செத்துடுவேன்ற அந்த நம்பிக்கை தான் எனக்கு இருந்தது. அந்த நம்பிக்கையை அகற்றி நீ வாழ்வாய், அதுவும் என்னுடைய ஊழியக்காரனாய் இருப்பாய், உனக்கு நான் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பேன் என்று ஆண்டவர் ஏற்கனவே முன்குறித்தபடியினாலே என்னுடைய பாரதத்தை நீக்கி போடும்படிக்கு என்னுடைய கிராமத்துக்கு என்னை தேடி வந்தார். நான் கேட்ட வார்த்தை இந்த வார்த்தை தான், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நம்முடைய தெய்வம் நம்முடைய பாரங்களை எல்லாம் நீக்கி விடுகிற தெய்வம். ஒரு தேசத்திலே ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் சமாதானமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இரவானால் கவனிங்க, அவர்களுடைய வீடுகளிலே கொள்ளை போய்விடுகிறது. இந்த சம்பவம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க அந்த கிராமத்தில் பெரிய ஒரு போராட்டம். அப்பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு நாள் ஒரு வாலிபன் வர, அந்த வாலிபனை சந்தேகத்தோடு கூட பிடித்து விசாரித்து, ஒருவேளை எங்களுடைய கிராமத்தை நீ நோட்டமிட பார்த்து கொண்டிருக்கிறாயா, நீ தான் அந்த கொள்ளை கும்பலுக்கு தலைவனா அப்படின்னு சொல்லி அவனை அடிக்க பாய, அந்த வாலிபனோ சற்று பொறுங்கள், நான் அவன் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு விலைக்கு கொடுத்து சொல்லி, அப்புறம் எல்லாரும் விட்ட உடனே என்னதான் உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்கன்னு சொன்னோடனே அவர்கள் தங்களுடைய பாரங்களை எல்லாம் தங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் அந்த வாலிபனிடத்தில் பகிர்ந்து கொண்டார்களாம். அவன் ஒரு சத்தியம் செய்தானா, நான் பார்த்து கொள்கிறேன், விட்டு விடுங்கள், நான் பார்த்து கொள்ளுகிறேன், விட்டு விடுங்கள், இனி இந்த திருடு நடக்காது, உங்களுடைய இழந்து போன அத்தனை பொருட்கள் வந்துவிடும், பயப்படாதிருங்கள் என்று சொன்னான். போய்விட்டான். மறுநாள் காலையில் அத்தனை உடைமைகளும் அத்தனை பொருள்களும் அவர்கள் இழந்த அத்தனை பணங்களும் அவர்களுடைய கிராமத்துக்கு வந்துவிட்டது. மாத்திரமல்ல, பிடிப்பட்ட அத்தனை திருடர்களையும் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது. ஜனங்கள் ஆச்சரியத்தோடு கூட இது எப்படி நடந்தது அப்படின்னு விசாரித்த பொழுது, வாலிபனாய் வந்து அவர்கள் மத்தியில் விசாரித்தவர் அந்த தேசத்தின் ராஜா. அந்த தேசத்தின் ராஜா தன்னுடைய தன்னுடைய தேசத்தின் கிராமங்கள், தன்னுடைய நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு கிராமமாக இப்படி விசாரித்து கொண்டே வரும் பொழுது கவனிங்க, குறிப்பிட்ட இந்த கிராமத்தில் தான் இப்படிப்பட்ட கொள்ளை திருடு போய் கொண்டிருக்கிறது. ஆகவே அவங்க பாரங்களை அந்த ராஜான்னு தெரியாமலே சொன்னாங்க. ஆனால் அவர் பிராமிஸ் கொடுத்தார், மறுநாள் காலையில் கொள்ளை போன அத்தனை பொருட்களும் அவர்களிடம் தேடி வந்தது. கொள்ளை அடித்தவர்களும் பிடிக்கப்பட்டு சிறையிலே தள்ளப்பட்டார்கள். ஒரு ராஜாவே தேசத்தின் ஜனங்களுடைய பாரங்களை கேட்டு அந்த மக்களின் பாரங்களை நீக்கக்கூடுமானால், வானாதி வானம் கொள்ளாத இறைவன் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனுமக்கள் தங்களிடத்தில் வந்து பாரங்களை கொட்டும் பொழுது அந்த பாரங்களை நீக்காமல் இருப்பாரோ? வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இப்ப பிரச்சனை என்னன்னா, நம்ம வைக்க மாட்டேன்றோம். இப்பெல்லாம் கவனிங்க, சுமையை சுமப்பதற்கு, பொருட்களை சுமந்து கொண்டு, அதிகமான பாரங்களை சுமந்து கொண்டு செல்வதற்கு கவனிங்க வாகனங்கள் இருக்கிறது. அந்த நாட்களிலே மாட்டு வண்டிகள் தான் பயன்படுத்துவார்கள் சுமை சுமப்பதற்கு. ஒரு மாட்டு வண்டியிலே ஒரு மனுஷன் போய் கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு முன்பாக ஒரு வாலிபன் பெரிய மூட்டையை சுமந்து கொண்டு போகிறான், சுமையை சுமந்து கொண்டு போகிறான். அவன் சொன்னான், வாலிபனே நீ எங்கே போக வேண்டும்? குறிப்பிட்ட கிராமத்திற்கு. அந்த குறிப்பிட்ட கிராமத்திற்கு நான் போகிறேன், வா ஏறிக்கொண்டார். ஏறிக்கொண்டு அப்படி போகும்பொழுது மூச்சு வாங்குற சத்தம் கேட்கிறது. திரும்பி பார்த்தால் அவன் ஏறி உட்கார்ந்த தலையில அந்த பாரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான். அடே அப்படின்னு சொன்னானா, ஏறிதான் உட்காந்து அந்த மூட்டையை வச்சு தொலை அப்படின்னாரான். அது மாதிரிதான் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் சொன்னால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். வந்தாச்சா இல்லையா? ஆமென். உங்க பாரங்கள் எல்லாம் இறக்கி வச்சிடுங்க, என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது அந்த பாரம் எந்த பாரமோ எனக்கு தெரியாது. ஒருவேளை மாமியார் உங்களை குத்துறாங்களோ அது பாரமாக இருக்கலாம், தெரியாது. அந்த மாமியாரையே ஆண்டவர் தூக்கிடுவார்.
கை தட்டலாமா? ஆமாம், நல்ல கையை தட்டு. நான் சும்மா அந்த மாமியாரே தூக்கிடுவார்னா கையை தட்டுறீங்களே, அது எப்படி தூக்கிடுவார் மாமியாரை? ஒன்று செய்வார், மாமியாரும் மருமகளும் அன்பாக இருக்கும்படிக்கு மனங்களை மாற்றி போடுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓகே, சந்தோஷம். இப்போ கவனிங்க. அப்போ ஒரு காரியத்தை யோசிக்கும் பொழுது கடவுள் நம்முடைய பாரங்களை நீக்குகிற தெய்வம். யார்கிட்ட நம்ம பாரத்தை சொல்லுவோம்? குறிப்பா யார்கிட்ட சொல்லுவோம்? அப்பா கிட்ட, அம்மா கிட்ட சொல்லுவோம், அல்லது நெருங்கின நண்பர்கிட்ட சொல்லுவோம், நெருங்கின தோழிக்கிட்ட சொல்லுவோம். பர்சனலில் கூட அது ஒரு பாரமாக இருக்கும். ஆனால் ஊர் ஃபுல்லாக தம்பட்டம் அடிச்சிடுவாங்க அவங்க. அப்பா அம்மா கூட பரவாயில்ல, ஏதோ ஒழிச்சு வச்சுக்குவாங்க. ஆனால் இந்த நண்பன், இந்த தோழி அப்படிங்கிற ஒருத்தரையும் நம்பாதீங்க, ஒருத்தரையும் நம்பாதீங்கம்மா. இந்த சபையில் கூட நீங்கள் ஆண்டவரை நம்புங்க, நல்லா பழகுங்க, ஆனால் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமாம், இன்னைக்கு உலகமே என்ன ஆகும்னா ரகசியங்களை தெரிந்து கொள்ள தான் ஆசைப்படுறாங்க. அதை தெரிந்து கொண்டு இந்த வீட்டுக்கு அடிச்சிடுவாங்க, அந்த வீட்டுக்கு அடிச்சிடுவாங்க, அங்கே அடிச்சிடுவாங்க, அங்கே அடிச்சிடுவாங்க, உங்கள்கிட்ட நல்லா பழகுவாங்க. இப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய ரகசியங்களை கொட்ட வேண்டிய இடம் கர்த்தருடைய சமூகம். அங்கதாங்க நமக்கு உத்தரவாதம். அங்கதான் அப்பா அதெல்லாம் மன்னிச்சுட்டு, மகனே இனி நீ அந்த பாரத்தை கொடுத்து கவலைப்படாத, நான் இருக்கிறேன்டா. ஒரு ஊர்ல அக்கா தம்பி 2 பேர் இருந்தாங்களாம். அப்பா வாத்து வாங்கி விட்டு இருந்தாராம். அதுல அந்த குளத்தில் இருக்கிற வாத்துல ஒரு 20 வாத்து இருந்தது. இவன் சும்மா அப்படி கல்லை போட்டு அடிச்சுனே இருக்கும் பொழுது ஒரு கல் ஒரு வாத்து மேலே தெரியாம பட்டுச்சு. தம்பி அடிச்சான், அந்த வாத்து செத்து போச்சு. அவன் தெரியாமல் எடுத்து அதை என்ன பண்ணா, அப்பா யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணானா புதைக்க ஆரம்பித்தானா. புதைச்சி இது பண்ணிட்டான். இதை வீட்டு வேலைக்காரன் பார்த்துட்டான். வீட்டு வேலைக்காரன், ஏய் வாத்து நீயா சாவச்சா? ஐயோ அங்கிள் அங்கிள் அப்பாட்ட சொல்லாதீங்க, அப்பாண்ட சொல்லக்கூடாதுன்னா இனி அப்பா உனக்கு கொடுக்கறதெல்லாம் எனக்கு கொடுக்கணும், சரியா அப்படின்னு சொல்லி இப்படி மிரட்ட ஆரம்பிச்சோன்னே, சரிங்க அங்கிள். இப்போ அப்பா என்ன வாங்கி வந்தாலும் அதில் ஒரு பங்கு என்ன வேலைக்காரனுக்கு போயிடுது. இப்போ வேலைக்காரன் யாரும் இல்லாதப்போ அந்த புள்ள இருக்கும்போது வேலை வாங்குறான். டேய் வீட்டை தோடி, நீ தோடி, இந்த பாத்திரத்தெல்லாம் நீ கழுவு, இப்படியே அவனும் வேலை வாங்க. வேலைக்காரனை இவங்க நியமிச்சிருக்க. அப்பா அக்காலாம் வெளியே போயிட்டா தம்பி இப்போ வேலைக்காரன் ஆயிட்டான். வேலைக்காரன் இப்போ எஜமானா இருக்கிறான். ஏன்னா அவனுக்குள்ள ஒரு பாரம் என்னன்னா, ஒரு தப்பு பண்ணிட்டான், அந்த தப்பை அவன் பார்த்துட்டான். ஆகவே அப்பா கிட்ட சொல்லிடக்கூடாது. ஒரு நாள் கவனிங்க, போடா நமக்கு என்ன, நம்ம அப்பா தானே சொல்லிடலாம் பாரத்தை எல்லாம். இது மாதிரி ஒரு வார்த்தை சாவடிச்சிட்டேன், இந்த வேலைக்காரன் நம்மளை பயங்கரமாக வேலை வாங்குறான், ரொம்ப அவமானப்படுத்துகிறான், அப்பா வாங்கிக்கிறதெல்லாம் பறிச்சுக்கிறானே அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட சொன்ன உடனே அப்பா சொன்னாராம், இது எப்போ எனக்கு தெரியும், நீயா வந்து சொல்றியான்னு நான் காத்திருந்தோம்பா. கண்ணீர் விட்டு அழுதானா. அப்பா என்னை மன்னிச்சிட்டிங்களா? டேய் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைடா, ஆனால் நீயா சொல்வியான்னு எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன். போ பயப்படாத, பரவாயில்ல, இருக்கிற எல்லா வார்த்தையும் உன் வார்த்தை தானே அப்படின்னு வந்தே. அப்பா போயிட்டாரு. இப்போ மறுபடியும் அப்பா பிரியாணி பொட்டலை வாங்கிக்கின்னு வந்தார். அதை வாங்கிக்கின்னு வந்த உடனே வேலைக்காரன் பார்த்தான். அப்பா போயிட்டாரு. இப்போ வேலைக்காரன் வந்தது, டேய் ஒரு பொட்டலத்தை கொடு அப்படின்னு கேட்குறான். கிடையாது போ. டேய் வாத்துடா, கிடையாது போயா. டேய் வாத்துடா, யோ அது நேத்தோடு போச்சு போயா. என்னாலாம் எங்கள் அப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டோன்னு அவ்வளோதான், அவன் அடுங்க ஆரம்பிச்சானா. ஏய் வேலைக்கார வா, ஒழுங்கத்தெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லி இவன் எஜமானனாய் மாறினான். புரியுதா? இது மாதிரி தான் வேலைக்காரன் நம்மளை கட்டி வச்சுன்னு இருக்கிறான். நம்ம அழுதுங்க எடுக்கிறோம் குறிப்பிட்ட பயங்களுக்காக, எதிர்காலத்தை குறித்து, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இந்த கஷ்டம், இந்த உபத்திரம், இந்த போராட்டம். நம்முடைய பரம தகப்பனாகி அப்பா மேலே வச்சுட்டா வேலைக்காரனை துரத்தி அடிக்கலாம். ஏய் அப்பாலே போடா, எங்கள் அப்பா பார்த்துக்கொள்வா. ஆமாம், எத்தனை பேருக்கு இந்த உண்மை புரியுது? ஆகவே கவனிங்க, உங்களுடைய பாரங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பாரங்களை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். அப்போ கவனிங்க, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பாரத்தை நீக்குகிற தெய்வம். சங்கீதம் 146 9வது வசனம், சங்கீதம் 146 9,
பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். நம்பர் 1, பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். பரதேசினா கவனிங்க, நாடு விட்டு நாடு, ஊர் விட்டு ஊரு போய் தங்கி பிழைக்கிறாங்க இல்லையா? நம்ம நினைப்போம், வெளியூர்காரன் வந்து இங்கே பிழைக்கிற, உனக்கு எவ்வளோ தெனாவுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? எந்த ஊர், ஊர் பேர் தெரியாத ஆள் என் ஊரில் வந்து நீ இப்படி நடந்து கொள்றியான்னு சொல்லி சொந்த ஊருக்காரன் மிரட்டுவான். ஆனால் நீ மிரட்டிய உனக்கு ஆண்டவர் ஆப்பு வைப்பார். ஆமாம், எல்லா பிள்ளைகளுக்கும் அவர் தெய்வமாக இருக்கிறார். அப்போது பரதேசிகளை ஊர் விட்டு ஊர் வந்து பிழைத்தாலும், நாடு விட்டு நாடு வந்து பிழைத்தாலும், அந்த பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கருடைய வழியையோ கவிழ்த்து போடுகிறார். அப்போ துன்மார்க்கருடைய வழியை கவிழ்த்து போடுகிறார். நீதிமானுடைய வாழ்க்கையில பாரங்கள் வந்தாலும் அந்த நீதிமான் அந்த பாரத்தை கர்த்தர் மேல் வைக்கும் பொழுது அந்த நீதிமானுடைய பாரத்தை நீக்கி போட்டு அவன் தள்ளாடாதபடிக்கு நடக்க தேவன் விரும்புகிறார். அப்ப இதை சொன்ன மனுஷன் யாருன்னா தாவீது வாழ்க்கையில ஏகப்பட்ட பாரம், ஏகப்பட்ட கஷ்டம். ஸ்தோத்திரம். கவனிங்க, நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் அவர் வேதனையெல்லாம் பகிர்ந்து கொள்கிறாரு. என் கூட நண்பனாக இருந்தவன், என் கூட ஒரே தட்டில் சாப்பிட்டு வந்தான், இப்போ எனக்கு சத்ருவாக மாறிட்டான். அது யாருன்னா அகித்தோப்பேல். அப்போ அவன் சொல்கிறான், வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு சத்துருக்கள் பெருகிட்டார்கள், ஆண்டவரே என்னுடைய பாரங்கள் வேதனைகள் ஏராளமாயிருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் விசுவாசத்தில் அவர் சொல்றாரு, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். இன்றைக்கு இந்த கால வேளையில் அன்பானவர்களே, கர்த்தர் உங்கள் பாரங்களை எல்லாம் நீக்குவார். கர்த்தர் உங்கள் பாரங்களை எல்லாம் நீக்குவார். ஒரு சில பாரங்களை குறித்து நாம் படிக்க போகிறோம். முதலாவது பாவபாரம். இன்றைக்கு மனுஷனை அழித்து கொண்டிருக்கிற காரியங்கள் பாவபாரம். தெரிந்தோ தெரியாமலோ, தாய் தகப்பனுக்கு, உடன் பிறந்த சகோதரர்களுக்கு தெரியாமல் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு உறுப்பினர், அது சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், குறிப்பிட்ட ஒரு பாவத்தில் விழுந்து ரகசியமாய் அதில் கட்டப்பட்டு, ஐயோ இதை நான் விட்டுவிட நினைக்கிறேன், யார் என்னை தூக்கி எடுப்பார், யார் என்னை விடுவிப்பார் என்று ஒருவேளை உள்ளத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. ஆமென். அப்போ அந்த பாவ பாரத்திலிருந்து ஒரு மனுஷனை கடவுள் விடுதலை ஆக்குகிறார். வாசிக்கலாம். மார்க்கு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. மார்க்கு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னம் இடம் போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். திமிர்வாதன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, அண்டர்லைன் பண்ணுங்க, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். திமிர்வாதக்காரன் என்று ஒரு மனுஷனை அங்கே அறிமுகப்படுத்துகிறது. அவனுடைய பாவத்துக்கு மொத்த சம்பளமும் கவனிங்க, ஒரு திமிர்வாதக்காரனாய், அதாவது முடக்குவாதம், கை கால் வராதவனாய், கை கால் விழுந்து போனவனாய் கிடக்கிறான். அது அவனுக்கு எப்படி கிடைக்கப்பட்டதுன்னா பாவம். அப்ப ஆண்டவர் சொல்றல, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்ப பாவத்தின் விளைவினால் வந்ததுதான் அந்த திமிர்வாத நோய். அப்போ அவனுக்குள் இருக்கிற பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. ஆனா கிட்ட வரக்கூடாதபடிக்கு, அவனால் நடக்க முடியாதபடிக்கு அவன் படுத்த படுக்கையா கிடக்கிறான். அப்போ 4 பேர் அவனுக்கு உதவி செய்கிறார்கள். அந்த 4 பேரை தான் நம்ம பாராட்டணும்.
அந்த 4 பேர் இவன் சுகமாக வேண்டும், இவன் பாவங்கள் இவனுக்கு மன்னிக்கப்பட வேண்டும், இவனை இயேசுவண்டை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி கவனிங்க கொண்டு போகும் பொழுது அந்த வீட்டின் முழுவதும் ஜனக்கூட்டம், உள்ள போக முடியாதபடிக்கு பயங்கரமா வெளியே கூட ஜனங்கள். அப்போ அவங்க என்ன ஐடியா பண்றாங்கன்னா, அந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து கட்டலோடு கூட கயிறு கட்டி என்ன பண்றாங்க, அந்த திமிர்வாதக்காரனை உள்ளே இறக்குகிறார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்த உடனே அவங்க விசுவாசத்தை கண்டு சொல்றாரு திமிர்வாதக்காரனை, மகனே. பாவம் செய்கிற ஒரு நபரை கூட பார்த்து மகனேன்னு யாரால சொல்ல முடியும்னா ஆண்டவராகிய இயேசுவால் மாத்திரமே சொல்ல முடியும். மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அந்த சகனமே அவன் சுகமானான். அவனுடைய பாவம் என்கிற பாரம் அவனை விட்டு நீங்கி போனது. ஆமென். அன்றைக்கு கவனிங்கள், விபச்சார ஸ்திரியை கையும் மெய்யுமாக பிடித்து கொண்டு வந்து இவள் பாவி, இவரை அடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வேத பாரகர்கள் சத்தம் போட்டாலும் ஆண்டவர் சொல்றார், சிறியோரையும் பெரியோரையும் பார்த்து உங்களில் யாருக்குள் பாவம் இல்லையோ அவன் முதல் கல் எரிய கடவன் என்று சொன்ன உடனே எல்லாரும் மனசாட்சியிலே குத்தப்பட்டு கடிந்து கொள்ளப்பட்டு ஒவ்வொருவரும் போய்விட்டார்களாம். கல்லை கீழே போட்டுவிட்டு ஆண்டவர் தரையிலே குனிந்து எழுதி கொண்டிருந்தார். இப்பொழுது நிமிர்ந்து பார்க்கிறார். மகளே, உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க நினைத்தவர்கள் எங்கே போய்விட்டார்கள்? ஆண்டவர் சொன்னார், போ, இனி பாவம் செய்யாதே. அவளுடைய பாவபாரம் நீங்கியது. அவள் அந்த நாளிலிருந்து கவனிங்க தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டாள். இதுவரைக்கும் மனசாட்சி அவளை குத்தி கொண்டிருந்தது. அவளுடைய மனசாட்சியை பேசிக்கொண்டு நீ ஒரு விபச்சாரி, நீ ஒரு விபச்சாரி, நீ ஒரு விபச்சாரி. என்றைக்கு ஆண்டவர் அண்டையில் வந்தாலோ ஆண்டவர் சொன்னார், போ, இனி பாவம் செய்யாதே என்று சொன்ன பொழுது அவளுடைய பாவங்கள் அந்த மனுஷியை விட்டு விலகி போனது. சாக வரைக்கும் அவள் பாவமே செய்யவில்லை. ஆமென். இது போலதான் அன்பானவர்களே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஸ்தோத்திரம் சில விட முடியாத பழக்க வழக்கங்கள் என்னிடத்திலும் இருந்தது. அது எனக்குள்ள சில நேரங்களில் ஒரு பாரமாய் தோன்றும். இந்த வயசுல நாம இப்படி செய்கிறோமே, இதை மாற்றவே முடியலையே, என்ன அப்படி பெரிய பாவம். கவனிங்க, இந்த சீட்டாட்டம் என்கிற ஒரு பாவத்தை நான் செய்து கொண்டிருந்தேன் அந்த கடந்த காலங்களில். என்னால் அந்த பழக்கத்தை விடவே முடியாது. ஒவ்வொரு நாள் காலை எழுந்ததும் போய் உக்காந்துடுவேன், சாயந்தரம் வரைக்கும் ஆடுவேன். அந்த காலங்களில் 93, 94 இந்த காலகட்டங்களில் கவனிங்க, அது மாதிரி இருந்த ஒரு நபரை ஸ்தோத்திரம் கவனிங்க, ஆண்டவர் எப்பொழுது என் உள்ளத்தில் வந்தாரோ ஆண்டவர்கிட்ட நான் பேச ஆரம்பித்தேன். என்கிட்ட இருக்கிற சில பாவ காரியங்களை எல்லாம் ஆண்டவரே என்னை விட்டு ஒளியணும்னு சொல்ல ஆரம்பித்தேன். என்னை ஒப்பு கொடுத்தேன். என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட உடன்படிக்கை செய்து ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய பிள்ளையாய் மாறினேனோ அப்பொழுது அந்த பாவ பாரங்கள் என்னை விட்டு அகன்று போனது. அல்லேலூயா. அது வரைக்கும் கவனிங்க, அநேகர் என்னை பார்த்தா இது ஒரு பைத்தியம், சீட்டாடுற பைத்தியம், இது ஒரு சினிமா பைத்தியம், அப்படிதான் சொல்லி கொண்டு திரிவார்கள். ஆனால் இன்றைக்கு எங்கே போனாலும் கவனிங்க, யாரு பார்த்தாலும் கவனிங்க, கை தூக்கி வணக்கம்பா, நல்லா இருக்கிறியா அப்படின்றாங்கன்னா அது கர்த்தருடைய பெரிதான கிருபை. ஆமென். யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். கவனிங்க, இன்றைக்கு எந்த கண்கள் எல்லாம் அற்பமாய் நினைத்ததோ அந்த கண்கள்லாம் இன்னைக்கு மரியாதை கொடுக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ இந்த காலை வேளையில் உங்களை கூட அந்த பாவ பாரம் அழுத்தி கொண்டிருக்குமானால் அது எந்த பாவமோ எனக்கு தெரியாது, அதை அப்பா மேலே வச்சிடுங்க. அப்பா மேலே வச்சிடுங்க. அந்த பாவ பாரத்தை நீக்கி விடுதலை தருவதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். இரண்டாவது வியாதி என்கிற பாரம். இரண்டாவது வியாதி என்கிற ஒரு பாரம். அந்த பாரத்தை குறித்து நாம பைபிளில் படிக்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 38ஆம் அதிகாரம், ஏசாயா புஸ்தகம் 38வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம்.
அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். கவனிங்க, இப்ப ஆண்டவரே சொல்லிட்டா அதுக்கு மாற்று கருத்து கிடையவே கிடையாது. நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு. என்ன பெயர்? அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னதுதான். ஆனா சொல்லிட்டாரு, உன் வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் மரிக்க போகிறீர் என்று சொல்லியும், கவனிங்க, அந்த வேதனை தாங்க முடியாதவனாய், அந்த பாரம் தாங்க முடியாதவனாய், ஆண்டவரே நீர் சொன்னபடியே ஆகட்டும் என்று சொல்லவில்லை. அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கர்த்தர் மேல் என் வேதனையை இப்பொழுது வைக்கப் போகிறேன், கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். அவன் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையாய் இருந்தபடினாலே சுவர்புறமாய் திரும்பி பார்த்து சொல்லுகிறான், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அல்லேலூயா, ஆமென். பாரம் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு மனுஷங்கிட்ட அழுகைய கொட்டாத. டாக்டருங்க இப்படி சொல்லிட்டாங்க, இந்த வியாதி, டாக்டர் இந்த மரணத்துக்கு எதிரான நோயின்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான், மருத்துவம் சொல்லிடுச்சு. கலங்கி தவிக்காதே, மனுஷங்கிட்ட சொல்லாத. டாக்டர் கிட்ட, ஐயோ டாக்டர் என்ன எப்படியாவது காப்பாத்துங்க, அந்த டாக்டரே கடவுளை தான் பார்த்து வேண்டிக்கிற ஆபரேஷன் பண்ணுவார். ஆமென். அதை விட படைத்த இறைவனிடத்தில் சொல்லு, ஆண்டவரே இந்த வியாதி நீங்கட்டும், ஆண்டவரே இந்த ஆண்டவர் குறிப்பிட்ட மரணத்துக்கு ஏதுவான வியாதி என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆமென், ஆமென். கர்த்தர் சுகமாக்குவார். வியாதி என்கிற பாரத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். கவனிங்க, நான் ஹார்ட் பேஷண்டாக இருக்கும் பொழுது, ஆண்டவர் சமூகத்தில் அழுத பொழுது, ஆண்டவருடைய வல்லமை என்னை தொட்ட பொழுது, கவனிங்க, டாக்டருங்க ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா, கவனிங்க, நெஞ்ச பொழந்திருப்பாங்க, ஹார்ட்டை வெளியே எடுத்திருப்பாங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, நான் பேஷண்டாக இருக்கிற செத்து போயிருப்பேன். ஆனால் இந்த பரம வைத்தியர் கத்தியின்றி ரத்தமின்றி அறுவை சிகிச்சை செய்து என்னை சுகமாக்கி இன்றைக்கு 30 ஆண்டுகளாக உயிர் வாழும்படிக்கு கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேர் அந்த வியாதி என்கிற பாரத்தை ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து அந்த சமூகத்திலே அழுது கொட்டிய பொழுது, கவனிங்க, அந்த பாரத்தை எல்லாம் கர்த்தர் நீக்கி அவர்களை சுகமாக்கி இருக்கிறார். திவ்யா இருக்குதா? இல்ல. சுரேஷ் இருக்கிறப்பலையா? இல்ல. ஓகே. அவங்க சுரேஷுடைய அம்மா வல்லம் இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறாங்க. செங்கல்பட்டு மருத்துவமனை, ஜிஹெச்னு சொல்லுவாங்க, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், அதனுடைய டீனா டாக்டர் பில்லி அப்படின்றவர் இருந்தார். அந்த நாட்களில் சுரேஷுடைய அம்மாவுக்கு கேன்சர்னு அவர் தான் சொன்னார். நாங்கள் எல்லாரும் ஜெபித்தோம், வந்து அழுதாங்க. அப்போ ஒரு நாள், குறிப்பிட்ட ஒரு நாளில், கவனிங்க, அந்த கேன்சர் கட்டியை எடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான தொடர் சிகிச்சை கொடுக்கணும். கேன்சர்னால மொட்டைலாம் அடிக்கணும் இல்லையா? ஆனால் அதை செய்யலை. அவங்க ஜெபம் பண்ணாங்க, அவங்களும் ஜெபத்தோடு கூட விசுவாசமாக இருந்தாங்க. இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்கு போனாங்க, நாங்களாம் ஜெபம் பண்ணி அனுப்பினோம். மறுபடியும் அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க, டெஸ்ட்லாம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கவனிங்க, அதே டாக்டர், எந்த டாக்டர்? அந்த பில்லி டாக்டர். யார் கேன்சர் சொன்னாரோ அவரே டெஸ்ட் பண்ணி பார்த்து ஆச்சரியப்பட்டு, ஏம்மா உனக்கு இருந்த கட்டியே காண மறைந்து விட்டது, கேன்சரின் அறிகுறியே இல்லை, நீ போன்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டார். இது உண்மை சம்பவம். வல்லம் பகுதியில் பெரிய தெரு என்கிற கிராமத்தில்
வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. யாரும் இல்லை, நம்ம சுரேஷுடைய சொந்த அம்மா. ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். கவனிங்க, சென்ட் பால்ஸ் ஸ்கூல் இருக்குது தெரியுங்களா? அதுக்கு எதிர்க்க கவனிங்க ஒரு குடும்பம் இருக்குது. டீச்சர் அவங்க பேர் வனிதா. அவங்களுக்கு கேன்சர்னு சொல்லிட்டாங்க. அவங்க அண்ணன் ஒரு பாஸ்ட் எங்ககிட்ட சொன்னார். நாங்களும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம், எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். போய் சொல்லும் பொழுது ஆனால் அவங்க கலங்களை தைரியமாக இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கும் அப்போலோவில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. கவனிங்க, அந்த அறுவை சிகிச்சைக்கு முன்னால் அவங்களுக்கு டெஸ்ட் எடுக்கப்பட்டது. டெஸ்ட் எடுக்கப்பட்டா அதுல கேன்சருக்கு உண்டான அறிகுறியே இல்லை. கர்த்தர் சுகமாக்கினார். இன்னைக்கு அவங்க உயிரோடு கூட இருக்கிறாங்க. நியூ லைஃப் சர்ச் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்ற நம்முடைய யூடியூப் சேனல்ல அவங்க சாட்சி கொடுத்த அந்த சாட்சியம் இருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவர் வியாதி என்கிற பாரத்தை நீக்குகிறவராய் இருக்கிறார். அது எந்த வியாதியாக இருந்தாலும் சரி. டாக்டர் ஒன்று சொல்வார்கள், மருத்துவம் ஒன்று சொல்லும், பிசாசு ஒன்று சொல்லுவான், மனுஷன் ஒன்று சொல்லுவான். வேதம் ஒன்று சொல்லுகிறது, என் தழும்புகளாலே நீ சுகமானாய். ஆமென். யாருடைய பேச்சை நீங்க கேட்க போறீங்க? கர்த்தர் மேல அந்த பாரத்தை இறக்கி வச்சிடுங்க. கர்த்தர் மேல வியாதி என்கிற பாரத்தை இறக்கி வைத்து விட்டு, ஆண்டவரே என்னை சுகமாக்கும் என்று கதறினால் அவர் விண்ணப்பத்தை கேட்டு சுகமாக்கி ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஏன்னா அவர் கையில் தான் ஆயுசு நாட்கள் இருக்கிறது. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? ஒரு வியாதி இல்லாமல் இருக்கிறவங்க பட்டுன்னு எகிரி போவாங்க. சின்ன சின்ன வியாதி பலவீனங்கள் இருக்கிறவங்க ஆண்டவரை பிடிச்சிக்கின்னு தீர்க்காயுசோடு கூட வாழ்வாங்க. இதை பார்த்துருக்கிறேன். ஆமென். ஆகவே வியாதி என்கிற பாரத்தை ஆண்டவர் நீக்குகிறவராய் இருக்கிறார். அடுத்த பாரம் குடும்ப பாரம். வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றால், எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால், அதற்கு அவன், வேற பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். அல்லேலூயா. இங்க இல்லாமை என்கிற கடன் பாரம், குடும்பத்தில் வந்த கடன் பாரம், அதனால் குடும்பமே பாரமா போச்சு. இப்போ வாழ்வா சாவா. ஏன்னா கடன் கொடுத்தவங்க வராங்க, உங்க வீட்டுக்கார் கடன் வாங்கிட்டாரு, உங்களால கொடுக்க முடியாது, ஆகவே உங்க 2 பிள்ளைகளையும் எங்களுக்கு அடிமையிலாக அனுப்பிவிடுங்கள். அவ என்ன பண்ணுவா? சொந்த பந்தங்கிட்டலாம் ஓடி போய் கேட்கல, ஒரு தீர்மானம் எடுத்து எழுந்தாள். யார்கிட்ட போலாம்? அவளுடைய சிந்தையிலே உதித்த நபர் எலிசா, தேவனுடைய ஊழியக்காரன். சில நேரங்களில் ஊழியர்களுடைய ஆலோசனை கேட்பது உங்களுக்கு நல்லது. ஏன்னா என் ஊழியக்காரனுடைய வார்த்தையை தரையிலே விடேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஒருவேளை கவனிங்க, ஊழியம் செய்கிறவர்களை விட நீங்கள் கவனிங்க அதிகமான படிப்பு படித்திருக்கலாம், ரொம்ப அறிவு இருக்கலாம், ஞானம் இருக்கலாம். ஆனாலும் கவனிங்க, உங்களிடத்தில் இருப்பது உலக ஞானம், ஊழியக்காரனிடத்தில் இருப்பது தேவனுடைய ஞானம். ஆமென். ஆகவே சில நேரங்களில் இவர்கிட்ட என்ன ஆலோசனை கேட்கறது அப்படின்னு இருந்து விடாதீர்கள். நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு ஆலோசனையை கொடுப்பார். பார்வன் கேட்கிறான், சொல்லு அப்படின்னு. நான் அல்ல,
எனக்குள் இருக்கிற தேவாவியானவரே உங்களுக்கு சொப்பனங்களுக்கு உண்டான அர்த்தத்தை விளக்குவாராக அப்படின்னு சொல்லி கவனிங்க. தானியேலுக்கு சொல்றாரு. யாருக்கிட்ட? பாபிலோன் தேசத்தின் ராஜா கிட்ட. அப்போ அன்பானவர்களே, இந்த அருமையான பெண்மணிக்கு ஞாபகம் வருவது எலிசா. உடனே எலிசா கிட்ட போய் சொன்ன உடனே எலிசா கேட்குறாரு, உங்ககிட்ட என்ன இருக்கிறது? உங்ககிட்ட என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது இல்லை, என்ன இருக்கிறதுன்னு கேள்வி கேட்கிறார். அப்போ எண்ணெய் இருக்கிறது, கொஞ்சம் எண்ணெய், அதை கொண்டு போய் அயல் வீட்டு பாத்திரங்களை எல்லாம் வாங்கி உன் பிள்ளைகளோடு கூட கதவை தாழிட்டு வெறும் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்று. இது எப்படி ஆகும்? கேள்விலாம் கேட்கல, அப்படியே கீழ்ப்படிந்தார். ஏன்னா தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பார்களை முறியடிக்கிறவர். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையங்களையும் கொடுக்கிற தெய்வம். ஆமென். பாரத்தெல்லாம் நீக்கிட்டார். அல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்த பயம், ஐயோ கடங்காரனுக்கு எப்படி கடத்தை கொடுப்போம், முடியாது. இல்ல, ஒரு ஆண்டவர் உண்டு. அவர்கிட்ட வந்தா அவர் ஆலோசனை செய்வார், ஆலோசனை சொல்லுவார். அந்த ஆலோசனையின்படி நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஒரு சண்டே கிளாஸ்ல ஒரு சின்ன பிள்ளை அங்க சொல்லி கொடுத்தாங்க, பேதுரு போய் கடல்ல தூண்டில போட்டாரு, மீன் மாட்டுச்சு, மீன் வாயில வெள்ளி பணம். அப்போ அந்த பையன் சொன்னால், வீட்டுக்கு போய் மத்தியானம், அம்மா எனக்கு மீன் வாங்கி கொடுங்க, மீன் வாயில் பணம் இருக்குது, மீன் வாயில் பணம் இருக்குதுன்னு உடனே அந்த அம்மா சின்ன பிள்ளைன்னு சொல்லி கம்முன்னு இருடா அப்படின்னு சொன்னாங்களாம். இல்லைம்மா, மீன் வாங்கி கொடு, மீன் வாங்கி கொடு, மீன் வாயில் பணம் இருக்குது. அவன் சும்மா தொந்தரவு பண்ண இவங்க போய் மீன் வாங்கிக்கின்னு வந்தாங்க. பேப்பரை சுற்றி மீன் வாங்கி வந்தாங்க. ஒவ்வொரு மீனா இவங்களுக்கு தெரியும் மீன் வாயில் எங்கேருந்து பணம் இருக்க போகுது. அங்கே சண்டே கிளாஸில் இயேசுநாதர் பேதுருக்கிட்ட சொல்லி அங்கே ஒரு அற்புதம் நடந்ததை கதையாக சொல்கிறாங்க. இந்த காலத்தில் அது நடக்குமா? அப்போது அவங்க பிள்ளைய பாரா, உன் கண் எதிர்க்கே அறுக்கிறோம் பாடுறா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மீனெல்லாம் அறுத்து அதனுடைய முள்ளெல்லாம் எடுத்து கவனிய ஒன்னொன்னே காமிச்சு பாடுறா, எங்கடா இருக்குது, அது இயேசுநாதர் காலத்தில் நடந்த அற்புதம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை ஏமாந்து போயிடுச்சான். உடனே அந்த தேவையில்லாத மீனுக்குள்ளே இருந்து எடுத்த முள், அந்த குடல் எல்லாத்தையும் அவங்க வெளியே எடுத்துமே அந்த பேப்பரோடு சுற்றி கொட்டலான்னு போய் கொட்டுறதுக்கு போகும்பொழுது அந்த இடத்துல கவனிங்க, ஒரு அறிவிப்புன்னு எழுதியிருந்ததான். அந்த அறிவிப்புன்ற இடத்துல இவங்க பெயரை போட்டு ஒய்ஃப் ஆப் அப்படின்னு பேர், இவங்க கணவர் பெயரை போட்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் என்னுடைய விலாசத்துக்கு வர என்று சொல்லி வக்கீல் ஒருவர் விலாசத்தை கொடுத்திருந்தாராம். என்னவென்றால், உங்களுடைய கணவருடைய பூர்வீக சொத்து ஒன்று உங்கள் பக்கம் ஜெயித்து விட்டது, உங்களுக்கு அது சேர்ந்து விட்டது. இந்த சொத்துக்கள் பல கோடிகள். ஆகவே நீங்கள் இந்த விளம்பரத்தை பார்க்கும்போது தயவு செய்து என்னுடைய விலாசத்துக்கு வரணும்னு சொன்னோன்னே அவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். மகனே, என் செல்ல வாடா, நீ சொன்ன மாதிரி ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார், நமக்கு வர வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் நம் பக்கம் வந்து விட்டதுன்னு சொல்லி தூக்கி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாங்களாம். அந்த பிள்ளையுடைய விசுவாசம். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட கடன் பாரங்களை, குடும்பத்தில் இருக்கிற பாரங்களை நீக்குவதற்கு அவர் உண்மையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். அடுத்ததாக ஏமாற்றம் என்கிற ஒரு பாரம் வாசிக்கலாம். லூக்கா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். லூக்கா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து இதை படிச்சு நம்ம முடிக்கலாம். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். போதுமா? இப்போ அதற்கு சீமோன் சொல்றாரு, ஐயரே, ரா முழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே அகப்படவில்லை, ஏமாற்றம் தான் மிஞ்சியது.
ராத்திரிலாம் வலையை போட்டு மீன் கிடைக்கும் என்று பிரயாசப்பட்டு ஒன்றுமே அவருக்கு கிடைக்கல. ஏமாற்றம் தானே? ஏமாற்றத்தினால ஒரு பாரம் வருமா வராதா? இந்த காரியம் நடக்கும், என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும், என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும், எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்திருந்தாலும் இப்போ அவர் சொல்றாரு, ஐயரே முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும், அங்கதான் முக்கியம், ஆகிலும் இப்பொழுது நான் செய்ய போவது உம்முடைய வார்த்தையை கேட்டு என் பாரத்தெல்லாம் இறக்கி வச்சிடறேன், ஏமாற்றங்கிற பாரத்தை இறக்கி வச்சுட்டு உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன். வார்த்தையின்படி செய்ய போனார். கவனிங்க, ஒரு பரிசுத்தவான் இப்படி விளக்குகிறார். அவர் வலையை போட முற்படுவதற்கு முன்பாகவே கடலில் இருக்கிற சில மீன்கள் எல்லாம் ஒன்று கூடி கூட்டம் போட்டு ஆண்டவர் வார்த்தை சொல்லிவிட்டார். வலையில் மீன் மாட்ட நீ போடு அப்படின்னு சொல்லி. ஆகவே நம்ம எல்லாம் பேதுருடைய வலையில் ரத்த சாட்சியாக போய் மறிக்கலாம். எத்தனை பேர் வரங்கன்னு எல்லா மீன்களும் அவளாய் வந்து வலையில் மாட்டுச்சான். யாருடைய வலையில்? பேதுருடைய வலையில். இப்போ பேதுரு இழுக்க முடியல. 2 படகுகள் அமிழ்ந்து போகத்தக்கதாய் அவர் மீன்களை பிடித்தார். ஆமென். ஏமாற்றம் என்கிற பாரம் ஆண்டவர்கிட்ட வந்த உடனே, படகை கொடுத்த உடனே, அவருடைய வார்த்தையை கேட்ட உடனே வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனார், வலையை போட்டார், 2 படகுகள் அமிழ்ந்து போகத்தக்கதாய் மீன்களை பிடித்தார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க செய்வார். இன்னைக்கு அவருக்கு உங்கள் வாழ்க்கை என்கிற படகை கொடுக்காமல் தாந்தோன்றித்தனமாக மனமோன போனபடி நீங்களா சிந்திச்சு, நீங்களா சுயதிட்டம் போட்டு, நீங்களா நடந்து கொண்டபடினால ஏமாற்றம் தான் மிச்சம். அந்த ஏமாற்றத்தினால வலி, வேதனை, பாரம். ஐயோ போச்சே. சுயதிட்டம், உங்க பிளானிங், உங்க எண்ண ஓட்டம். ஆனா நீங்க தேவனை சார்ந்து தேவன்கிட்ட சொல்லி தேவனுடைய அந்த அந்த கிரீன் சிக்னல் ஒன்று இதயத்துல வரும், செய், இதை செய்யாதே. ஏன்னா அவர் சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அப்போ ஆண்டவர்கிட்ட உங்க காரியங்களை வச்சுட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு கவனிக்க சிக்னல் வரும், உங்க ஆவியில ஒரு சமாதானம் வரும். அப்ப நீங்க செஞ்சு பாருங்க, கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். ஆமென். அவசரப்பட்டு நம்மளா எடுக்கிற தீர்மானங்களினால முட்டிக்கணும், மோதிக்கணும், ஐயோ பாரம், ஐயோ இது நடக்காம போச்சு, ஐயோ வேதனை. ஏன்? அவர்கிட்ட நம்மளுக்கு கனெக்ஷன் இல்லை. யாருக்கிட்ட? ஆண்டவர்கிட்ட. சுயமா முடிவெடுக்க கூடாது. உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழு இருதயத்தோடு கூட கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தால் கர்த்தர் உன் பாரங்களை எல்லாம் நீக்கி நீ எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் கடவுள் உனக்கு கொடுக்க சித்தமாயிருக்கிறார். ஆமென். உங்களுக்கு தீமையாய் வந்தா கூட நீங்க ஆண்டவருடைய பிள்ளை, அவரோடு கூட உறவிலே இருக்கிறீர்கள், அந்த தீமையை கூட கர்த்தர் நன்மையாய் மாற்றி முடிப்பார். ஆமென். அதுக்கு கீழே ஒரு கண்டிஷன், நிபந்தனை வைக்கிறார். நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அதுக்கு கீழே என்ன சொல்லுகிறது? நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். அதுக்கு நீங்க யாரா இருக்கணும்? நீதிமான்களாக இருக்கணும். துன்மார்க்கமாய் நடந்து கொள்ளக்கூடாது, துன்மார்க்க ஜீவியத்தில் ஓடக்கூடாது. அன்றைக்கு யோபை பார்த்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தாரல்ல, சாட்சி கொடுத்தாரு இல்லையா? யோபை பார்த்து சாட்சி கொடுத்தாரே இல்லையா? யோபு சன்மார்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், அவன் நீதிமான். சாட்சி கொடுத்தாரா இல்லையா? அது மாதிரி நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமான ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது, நேர்மையாய் நடக்கும் பொழுது நீங்கள் நீதிமானாய் இருக்கிறீர்கள். அந்த நீதிமான் தள்ளாட ஒருபோதும் விட மாட்டார். அவனுடைய கால்கள் சறுக்க கர்த்தர் இடம் கொடுக்கவே மாட்டார். தாவீது சொல்றாரு, உளையான சேற்றுக்குள்ள இருந்தேன், ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார், கல்மலையின் மேல் என் கால்களை நிறுத்தி நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளையும் உறுதிப்படுத்தினார். இப்பொழுது கர்த்தரை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயில் வைத்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் அன்பான தேவ சனமே, உங்கள் பாரங்கள் எதுவாயிருந்தாலும் பிரைஸ் காட், அதை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்கள்.
நிச்சயமாய் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். அன்றைக்கு அடிமை பெண்ணாகிய ஆகாரின் கூக்குரலை கேட்டு, ஆகாரின் பிள்ளையின் அழுகுரலை கேட்டு ஒரு துறவை திறந்த தெய்வம், ஒரு ஊற்றை திறந்த தெய்வம் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவை உண்டாக்குகிறவராய், உங்கள் எல்லா பாரங்களையும் நீக்கி உங்களை சமாதானத்தோடு கூட வாழும்படிக்கு அவர் உங்களுக்காக எனக்காக சும்மா இல்ல, சிலுவையில் உயிரையே தந்திருக்கிறார். உயிரையே கொடுத்தவர் அவரோடு கூட. கவனிங்க, பிதாவாகிய தேவன் நமக்காக இயேசுவையே ஜீவனோடு கூட சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுது, அவரையே ஒப்பு கொடுத்திருக்க நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை கொடுக்காமல் இருப்பாரோ? நிச்சயமாய் தருவார். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் உங்களுக்கு இருக்கிற எல்லா உபத்திரவமும். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தராகிய நானே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கிறேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆகவே கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் உங்களை நிச்சயமாய் ஆதரிப்பார், மரண பரியந்தம் ஆதரிப்பார், உங்களை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எழுந்து நிற்கலாமா?